எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் காந்தி கண்ணாடி. ஷெரீஃப் இயக்கத்தில் கலக்கப்போவது யாரு பாலா, நமிதா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் காந்தி கண்ணாடி. கதை: ஜமீனாக வாழ்ந்த காந்தி காதலி கண்ணம்மாவுக்காக சொத்து சுகத்தை விட்டுவிட்டு ஊரிலிருந்து வெளியூர் வந்து வாழ்கிறார். வாட்ச்மேனாக வேலையும் பார்க்கிறார். பெரிய ஆசைகள் இல்லாமல் மனைவியுடன் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். ஒரு திருமண விழாவில் தன் மனைவி, நமக்கும் பிள்ளைகள் இருந்திருந்தால் நமக்கும் 60ஆம் கல்யாணம் இது மாதிரி தடபுடாலாக நடத்தியிருப்பார்கள் என்று சொல்ல, காதல் மனைவியின் 60ஆம் கல்யாணம் ஆசையை நிறைவேற்ற கதாநாயகனான பாலாவை சந்திக்கிறார். காந்தியின் விருப்பங்களை கணக்கு போட்டு பார்த்து பல லட்சங்கள் ஆகும் என்று பாலா சொல்ல, அந்த பணத்திற்கு அவர் என்ன செய்தார்? 60ஆம் கல்யாணம் நடந்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தும் கதாபாத்திரத்தில் இயல்பான நடிப்புடன் டைமிங் காமெடிகள், நட்புக்கு உதவும் குணம், பணத்திற்காக அலையும் கேரக்டர், காதலிக்காக எதையும் செய்ய முடியாத யதார்த்தம் என பல நடிப்பில் அசத்தியிருக்கிறார் பாலா. கதை தேர்வில் கவனம் செலுத்தினால் பிரகாசமாக வருவார். கதாநாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். காந்தி கண்ணாடியில் பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் நல்ல கணவன் மனைவியாக போட்டி போட்டுக்கொண்டு நன்றாகவே நடித்திருக்கிறார்கள். மனோஜ், ஆராத்யா, ஜீவா சுப்பிரமணியம், மதன் கோபால், ரிட்டு சாரா, அமுதவாணன், நிகிலா சங்கர் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். இயக்குனர் விவேக் மெர்வின் இருவரது இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பலமாக உள்ளது. பாலாஜி கே ராஜாவின் ஒளிப்பதிவு அருமை. இயக்குனர் ஷெரீஃப் உணர்வுபூர்வமான கதையை சொல்ல முயற்சித்ததற்கு பாராட்டுகள். திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.